இந்த ஓவர் தாட் பண்ணவே கூடாது எப்பவுமே. அது சத்ரு. அந்த திங்கிங்கிறது நடக்காத விஷயத்தை நடந்து விட்டார் போல சிந்தித்து உங்களை ஒரு ஒரு கவலை என்னும் புதைகுழியில் தள்ளி உங்களை சிக்கி சின்ன பின்னமாக்கிவிடும் அந்த சிந்தனை. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்ளலாம். பிரசன்ட் இன் த பிரசன்ட், இந்த காலத்தில் வாழ வேண்டும். நீங்க எப்பவுமே சிந்தித்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த வாரம் என்ன ஆகும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இன் ஃபியூச்சர் என்ன இருக்கும்னு யோசிச்சே இருந்தீங்கன்னா நிகழ்காலத்தில் நிம்மதியை அனுபவிக்க முடியவே முடியாது. அந்த எப்பொழுதும் எக்கணமும் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அந்த பொழுதை குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்து விட வேண்டும். நீங்க நாளைக்கு என்ன ஆகுன்னு யோசிக்கிறீங்கல்ல, நீங்க ராயருடைய பக்தியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கே அந்த யோசனைன்னு கேட்கிறேன். நீங்கள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், குருராஜரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாளைய பொழுதை நீங்கள் தான் குருராஜா எனக்கு பார்க்க வேண்டும், உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்னை வழி நடத்த அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பக்தியுடன் அவர்கிட்ட நீங்க அடையும் போது உங்களுக்கு எதுவுமே தவறுதலாக நடக்க வாய்ப்பே கிடையாது. இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்றோம் பாருங்க, 90% அந்த மாதிரி எந்த நிகழ்வுகளும் யாருக்குமே நடந்ததே கிடையாதான். நினைச்சது ஒன்னா இருக்கும், நடந்தது ஒன்னா இருக்கும்.